கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லித்தானே வந்து நீங்க ஊழலை பிடிப்போம், இனவாதம் இல்லாத நாட்டை உருவாக்குவோம், மதவாதம் இல்லாத நாட்டை உருவாக்குவோம் என்றானே வரிக்கு வரி மேடைக்கு மேடை பேசி தமிழ் மக்களை வயது போன அம்மா மேல கட்டி கொஞ்சி கதிரைகள்ல இருந்து எல்லாம் நாடகம் போட்டீங்க. இன்றைக்கு என்ன நடக்குது? இன்றைக்கு எத்தனை அம்மாக்கள் கண்ணீரும் கம்பலையுமாக இறந்த பிள்ளையினுடைய நிகழ்வை துயிலும் இல்லத்துல போய் செய்ய முடியாமல் நாளுக்கு நாள் சேர்த்து கொண்டிருக்குது. இன்றைக்கு எத்தனை பேர் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய தாய் தந்தைகள் உறவினர்கள் தங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் நாளுக்கு நாள் சேர்த்து கொண்டிருக்குது. உண்மையில நீங்கள் ஒரு நீதியான ஆட்சியை பெற்றுக் கொடுக்க வந்திருந்தா இதுகளுக்கான பதில்களை நீங்க பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். இப்ப இருக்கிற நிலைமையில அவர்கள் கடந்த கால ஆட்சியாளர்களை சொல்லி தாங்களும் அப்படியான செயற்பாடுகளை செய்ய முயற்சிக்கிறார்களே ஒழிய அவர்கள் கடந்த கால ஆட்சியில நடந்தத போன்ற ஒரு செயற்பாட்டை தடுத்து நிறுத்த தயாராக இல்லை. தையத்தி விகாரைக்கு நான் சொன்னேன், அவர் உண்மையான ஒரு தலைவராக இருந்திருந்தா கூப்பிடு இந்த பிரச்சனையை ஒரு நாள்ல ஒரு மணித்தியாலத்துல சோர்ட் அவுட் பண்ணிருக்கலாம். உண்மையில இந்த ஜனாதிபதி இனவாதம் இல்லாத ஒரு ஆட்சியை செய்கிறாருன்னு சொன்னால் அவர் ஒன்றும் செய்ய வேண்டாம். வடக்கு கிழக்கு அரசியல் ஆய்வுக்களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம். அன்பான அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல் ஆய்வுக்களம் நிகழ்வோடு இணைந்திருக்கிறோம். அரசியல் ஆய்வுக்களம் நிகழ்வோடு எங்களோடு வளமையாகவே தாயகத்திலிருந்து பல ஆண்டுகளாக இணைந்திருந்து தாயக தகவலை தந்து கொண்டிருக்கும் திரு சபாகோதாஸ் அவர்கள். இவர் முன்னாள் மாநகர சபையின் உறுப்பினராகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் அத்தோடு அரசியல் ஆய்வாளராகவும் இன்னும் பல பொதுப்பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நேர்மையான நீதியான அரசியல் கண்ணோட்டத்தை பார்த்து எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு என்ன தேவை இன்றைய காலகட்டங்களில் என்பதை எடுத்து இங்கே கொண்டு வருகின்ற ஒருவராக எங்களோடு இணைந்திருக்கிறார். அந்த வகையிலே வணக்கம் சிவா. வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழமை போலவே நாங்கள் அங்கே இந்த வாரத்துக்கான பார்வை உங்களுடைய பார்வையோடு நாங்கள் தொடர்வோம். தற்போது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் தென்னிலங்கையில் குறிப்பாக கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்தில் ஏர்பஸ் விமான கொள்வனவு விவகாரத்தில் ஊழலுடன் சம்பந்தப்பட்ட அந்த காலகட்ட பரப்பில் இருந்த அதிகாரி ஒருவர் லஞ்ச ஊழல் பிரிவினால் ஆராயப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதன் பிற்பாடு பிணையில் வந்தவர் மர்மமான முறையில் அவருடைய இல்லத்தில் இறந்ததை அறிந்து போலீசார் உட்பட பலரும் வந்து அது தொடர்பான ஒரு விசாரணை ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த கொலை எவ்வாறு நடந்திருக்கிறது என்பது தொடர்பாக. அதே நேரம் இன்னும் ஒரு கொலை இதற்கு முன்பாக இந்த திரைச்சேரியில் இருந்து $2.5 மில்லியன் பிழையான முறையில் டிரான்ஸ்பர் ஆகிய சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒருவர் அவர் ஏலவே பல விடயங்களை வெளிக்கொணர இருக்கிறார் என்றதன் அடிப்படையில் குறிப்பாக இந்த நிலக்கரி விவகாரங்கள் அது தொடர்பான ஊழல் விடயங்கள் யாவற்றையும் வெளிக்கொணர இருக்கிறார் என்ற வகையில் அவரும் ஒரு தரப்பினால் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது கொல்லப்படுவதற்கு ஊக்கப்படுத்தி இருக்கலாம் என்ற வகையிலும் அதுவும் ஒரு வகையில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரம் தமிழர் தாயக பகுதியில் குறிப்பாக இந்த வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய ஒரு போதன வைத்தியசாலையாக இருக்கிற யாழ் போதன வைத்தியசாலையில் மருந்து களஞ்சியம் திடீரென அதிகாலை வேளை தீப்பற்றி இருக்கிறது. அந்த தீப்பற்றுதல் தொடர்பாக மின்னொழுக்கு சம்பந்தமா அல்லது திட்டமிட்டு யாரும் சதி செய்தார்களா என்ற வகையிலும் அந்த விடயமும் ஆராயப்படுகிறது. இது யாழ்ப்பாணத்தில் போதன வைத்தியசாலையில் ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் தையிட்டி பகுதியில் பிகாரை அமைந்திருக்கிற பின்புற வீதி வலிவடக்கு பிரதேச சபையால் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வகையில் இராணுவத்திற்கும் போலீஸ் தரப்புக்கும் அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில்
அவர்கள் இல்லை, அந்த வீதி ஒருபோதும் விட முடியாது என்று அதுக்கு பதிலளித்ததன் பிற்பாடு தற்போது அந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு சென்றதன் அடிப்படையில் நீதிமன்றம் அதனை போலீசார் தலையிட முடியாது என்ற வகையில் கட்டளை இடப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. ஆகவே இந்த விடயம் ஒரு புறம் இருக்க, மயிலட்டி பிரதேசத்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய சொந்த நிலங்களை விடுவிக்க வேண்டும், இராணுவம் அந்த நிலங்களிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற வகையில் ஒரு தொடர் போராட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் தென்னிலங்கையில் பல்வேறு எதிர்கட்சிகளினுடைய எதிரான அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனங்களும் ஊடக சந்திப்புகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்காவினுடைய வலது கரமாக இருக்கின்ற ஹரின் பெர்னாண்டோ என்று சொல்லப்படுகிற முன்னாள் எம்பி, அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். ஜூன் மாதம் அளவிலிருந்து ரணில் விக்ரமசிங்காவின் அரசியல் செயல்பாடுகள் வீச்சு பெற இருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். அதே நேரம் தமிழர் தாயகத்திலும் தென்னிந்தியாவிலும் தமிழகத்திலும் இந்த விஜய் தொடர்பான பல்வேறு விடயங்கள் ஒரு பேசு பொருளாக தற்போது மாறியிருக்கு. கைதடி விவகாரத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒரு காணியை அபகரித்தவனுக்கு இருக்கின்ற உரிமை அந்த காணி சொந்தக்காரருக்கு இல்லாமலுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருடமாக புதிய அரசு வந்ததன் பின் கூட இதற்கு முன் கூட அதன் காணியை வேண்டியவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் 2009க்கு பிறகு பல தரப்பிலும் இப்படியான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இப்பொழுது இந்த காணியை பிடித்தவருக்கு புதிய அரசாங்கம் தாங்கள் சமத்துவம், சமஷ்டி, சமஸ்டியா வாழ்வோம், ஒன்றாக வாழ்வோம் என்றெல்லாம் பல விடயங்களை பேசுகின்றவர்கள் இந்த விடயத்தில் இன்னும் மௌனமாக இருப்பதற்கு காரணங்கள் இவ்வாறு அங்கே ஊடகங்கள் ரீதியாகவோ அல்லது அரசியல் நோக்கர்களூடாகவோ பார்க்கப்படுகின்றது. இந்த விடயங்கள் தொடர்பில் நீங்கள் குறிப்பிட்டது போல ஊடகங்களாக இருக்கலாம், அல்லது மக்கள் மத்தியிலாக இருக்கலாம், அல்லது பிரதான ஆய்வாளர்கள் மத்தியிலாக இருக்கலாம், தென்னிலங்கையில் எதிர்கட்சிகளாக இருக்கலாம், எல்லாமே இப்பொழுது அரசாங்கத்தை ஒரு பொய்யர்கள் என்ற வகையில் குறிப்பிட்டு தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தென்னிலங்கையில் எதிர்கட்சி இப்பொழுது அனுர பொய்யன் என்ற வகையில் தான் போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். அதாவது தமிழர் தாயகத்தில் இருக்கிற அத்தனை விடயங்களையும் அவர்கள் எப்போதும் கேள்வி கேட்கிற போது, அது யார் மக்களாக இருக்கலாம் அல்லது ஊடகங்களாக இருக்கலாம், கேள்வி கேட்கிற போது அவர்கள் கடந்து செல்வது எப்படி என்றால், அதை நாங்கள் விரைவாக விட இருக்கிறோம், விடப் போகிறோம் நிலங்களை, அது ஜனாதிபதி முடிவெடுத்திருக்கிறார் என்று அமைச்சர்கள் சொல்வார்கள். அல்லது எதிர்கட்சி வரிசையிலிருந்து பழக்க தோஷமோ என்னவோ தெரியல, அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள், ஆனால் செயல்படுத்த மாட்டார்கள். அவை இது இப்பொழுது மக்களுக்கு பொதுவாக விளங்கிட்டது, இவர்கள் ஒரு பொய்யர்கள், அதாவது செய்வதொன்றும் செய்வதில்லை. உதாரணமாக வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அமைச்சர், கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம், நான் நினைக்கிறேன் அவர் இதுவரை சொன்ன எந்த ஒரு விடயமும் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இல்லை. கடைசியாக இந்த காணி அளவீடு தொடர்பில் அவர் கதைத்து அடுத்த அந்த அளக்கப்படுகிற திகதியில் அவர் எங்கு சென்றிருந்தார், எங்கு மறைந்தார் என்று யாருக்குமே தெரியாது. அப்படியான ஒரு நிலப்படம் தான் எல்லா மக்களுக்கும் தெளிவாக விளங்கிட்டது. இவர்கள் பொய்களை சொல்லியே காலத்தை ஏமாற்றப் போகிறார்கள். அதே நேரம் தங்களுக்கு ஏற்படுகிற பலவீனங்களையும் அவர்கள் அதை மறைக்க அதுக்கு மேலால சில அறிக்கைகளை சொல்றது. இப்போ உதாரணமாக இந்த மே தின கூட்டத்துல ஜனாதிபதி சொன்ன ஒரு விவகாரம், அதுல ஜனாதிபதியோட இன்னொரு அமைச்சரும் இந்த விரைவாக நீதிமன்றத்தில சிலருக்கு கடும் தண்டனைகள் வழங்கப்பட போது விரைவாக அவர்கள் உள்ளுக்கு போயினம் என்ற வகையில் அவருடைய அறிக்கைகள் எல்லாம் அமைந்தது. இதெல்லாம் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது. அதாவது சட்டத்தரணிகள் சங்கம் மாத்திரமல்ல, சில மனித உரிமை அமைப்புகளுமே அதை சுட்டிக்காட்டினது என்னென்றால், நீதித்துறையின் சுயாதீன தன்மை கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்க. ஒரு நீதிமன்றத்துல எப்படி தீர்ப்பு வரும் என்றதற்கு அது தீர்ப்பு வந்த பிறகுதான் உண்மையில தெரிய வருமே ஒழிய, அந்த தீர்ப்பு இப்படித்தான் வரும் என்று முன்கூட்டியே மேடைகளில் பேசுகிற, அரசியல் மேடைகளில் பேசுகிற அளவுக்கு அந்த நீதித்துறையினுடைய சுயாதீன தன்மை கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கிறது. அது தொடர்பில் அவர் ஒரு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்தபடியால் அவருக்கு எதிராக வழக்குகளை போட முடியாமல் போயிட்டதே ஒழிய, இல்லாட்டி சில பேர் அதுக்கான முன்னகர்வுகளை செய்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும். எதிர்காலத்துல சில வேளைகளை பதவிகள்
இல்லாமல் போயில அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்துகளும் ஜனாதிபதிக்கு இருக்கு. ஆகவே மொத்தத்தில இங்கு பேசப்படுகிறது ஒன்று, இவர்கள் எல்லாம் பொய்யர்கள் என்று. கொழும்பில் நடைபெற்ற தாக்குதலுக்கு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களின் அந்த அறிக்கைகள் அல்லது உலக நாடுகளில் கிறிஸ்தவர்கள் கூடிய அளவில் இருக்கின்றார்கள், அவர்களுக்காக கண்துடைப்பதற்காக நீதிபதிகள் வைக்கின்றோம் அல்லது அதற்கான ஒரு தீர்வு வரும் என்று சொல்லி கூறப்படுகின்ற இந்த காலகட்டங்களில் செம்மணியை பொறுத்தளவிலே 3வது முறையாக அந்த அகழ்வுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த செம்மணியை பற்றிய எந்த ஒரு விவகாரமும் அரசியல் பக்கத்தாலேயோ அல்லது இதற்கான ஒரு அறிக்கை அல்லது இதற்கான ஒரு முன்னோடித்தனமான செயற்பாடுகள் அல்லது இதை யார் செய்தார்கள், எப்படி வந்தது, இவர்களை கண்டுபிடிப்பதற்கான எந்த ஒரு குழு அமைப்போ எதுவும் இல்லாமலுக்கு இந்த அரசாங்கம் மௌனிக்கிறது. இதன் பக்கம் இப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே ஈழத்தில் இருக்கிற தமிழ் மக்களை பொறுத்தவரையில அல்லது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற தமிழ் மக்களை பொறுத்தவரையில அவர்களுக்கு இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள்ல இப்போது நம்பிக்கைகள் மிக மிக குறைந்துட்டு. நான் நினைக்கிறேன் டயஸ்போராவில் மிக ஒரு குறிக்கப்பட்ட ஆட்கள் அதீதமான நம்பிக்கை வச்சிருந்தவ. ஆனா இப்ப அவர்களுக்கு எல்லாம் வெறுத்து போச்சு. இன்றைக்கு தென்னிலங்கையில கூட ஒரு கட்டத்துல ஏகேடி என்று சொல்லி கொண்டிருந்த ஆட்கள் இப்ப எங்களுக்கே சொல்லிக்கணும் வெக்கக்கேடா இருக்கு, அப்படி சொல்ல மாட்டாங்க நாங்க. ஏனென்றா அவங்களோட செயற்பாடுகளை பார்க்க நாங்கள் அவங்களுடைய ஆக்கள் என்று சொல்லவே எங்களுக்கு வெக்கக்கேடா இருக்குன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அவ்வளத்துக்கு எதிர்பார்ப்பை அவர்கள் தலைகீழாக்கி. ஆகவே இந்த செம்மணி விவகாரம் என்ன, இந்த விவகாரமும் அவர்கள் அதை பற்றி கதைக்க போறதில்லை. கதைக்கிறார்களா இருந்திருந்தால் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த தையட்டி விகார பிரச்சனை எல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை. அதே போல இந்த காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகள், இந்த 10 பேர் தான் இருக்கிறாங்க இல்ல, அவங்கள விடுறது. மற்றது இந்த ஓரளவுக்கு தமிழ் மக்கள் சார்ந்த சின்ன பிரச்சனைகள் கணிசமா இருக்கு. அந்த பிரச்சனைகள்ல என்ன பிரச்சனை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கு யாராவது சொல்ல முடியுமா? ஆனா எல்லாமே மாறி வாழ்க்கை தர செலவு அசுர வேகத்துல நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டு போகுது. ஆகவே இப்படியான நிலப்பாட்டுல இந்த செம்மணி விவகாரத்துக்கு என்ன பொறுத்தவரையில அவங்க எல்லாம் முடிய அதை ஒரு கிடப்புல போட்டுவாங்க. அப்படியே அறிக்கையை போட்டுட்டு கிடப்புல போட்டுவாங்க. அல்லாட்டி அந்த எலும்பு கூடுகள் எல்லாம் உள்நாட்டுலதான் பரிசோதிக்க வேணும் என்று சொல்லி ஒரு பொய்யான அறிக்கையை போடுவாங்க. இதான் நடக்கும். இது கடந்த காலத்தில் எவ்வளவு ஏமாற்று வேலைகள் நடந்திருக்குது. ஆகவே இன்றைக்கும் கடந்த கால ஆட்சியாளர்களுடைய ஏமாற்று வேலையை தான் இவர்களும் தொடருகினோம். இன்றைக்கு நிலக்கரி ஊழல் விவகாரம் வந்த உடனே அதுக்கு ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு போடுறோம், அதுக்கான புறம்பான ஆணைக்குழு போடுறோம்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொரு குழுக்களை போட்டு காலத்தை கடத்திட்டு போயினமே ஒழிய நேரடியாக அந்த உண்மைகளை கண்டறிஞ்சு சொல்றதுக்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆகவே மக்கள் ஏமாந்துட்டோம். அதிகப்படியான பொய் வாக்குறுதிகளை மக்கள் நம்பிட்டோம். மக்கள் நம்பினபடியால தான் வாக்களிச்சவ. இன்றைக்கு மக்களுக்கு சடுதியான பல ஏமாற்றங்கள் கிடைச்சிருக்கு. ஆகவே இந்த செம்மணி விவகாரம் போல பல விவகாரங்கள்ல தமிழ் மக்களை பொறுத்தவரையில இந்த ஆட்சியாளர்களினால ஏமாற்றம் தான் காத்திருக்கு. இன்னொரு பக்கமாக பார்ப்போமாக இருந்தால் அரசின் கொட்டு முரசு வார்த்தைகள் ஊடகங்கள் வரையே மிக சிறப்பாக பாவிக்கப்படுகின்றது. என்னென்று சொன்னால், கடனில் இருந்து நாங்கள் நிமிர்ந்து வருகின்றோம், எங்களை சந்திக்க பல நாடுகளிலிருந்து பல நாட்டின் அதிகாரிகள் வந்திருக்கின்றார்கள், அமைச்சர்கள் வந்திருக்கின்றார்கள், ஜனாதிபதிகள் வந்திருக்கின்றார்கள். சென்ற மாதத்திலேயே எக்கச்சக்கமானோர் எங்களை சந்தித்து விட்டு போறார்கள். அப்படி நாங்கள் ஒரு மிக பெரிய ஆளுமையான ஓட்ட வீரர்களாக இருக்கின்றோம் என்று கருத்தை கூறுகின்ற இந்த அரசின் நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றதாக அங்கே ஊடகங்கள் பார்க்கின்றன. இப்படியான இந்த பொய்யான அறிக்கைகளும் இப்படியான இந்த பரபரப்பான அறிக்கைகளையும் வைத்துக் கொண்டு ஆட்சியை ஓட்ட முடியும் என்று அரசாங்கம் நம்புது. கடன் குறைக்கப்படுது என்று சொல்றது 100% ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். கடன் என்பது என்ன பொறுத்தவரையில் இப்ப அவர்களுக்கு மிக அபாரமாக அதிகரித்திருக்கிறது. இந்த நிலக்கரி ஊழலுக்கு பிறகு அவர்களை பொறுத்தவரையில இந்த மின்சார கட்டண உயர்வு, எரிபொருள் கட்டணம், டீசல், உண்மையில ஜனாதிபதி ஒரு அப்பட்டமான போய் சொல்லி இருக்கிற டீசலுக்கு தாங்கள் 100 ரூபா, அதாவது மானியம் வழங்குறதா. அவர் 100 ரூபா மானியம் வழங்குறதா இருந்தால் உண்மையில டீசல் ஸ்ரீலங்காவில அவர்கள் ஸ்ரீலங்கா நாணயத்துல ரூபாவில
220 ரூபாய் விற்க வேணும். ஆனால் இங்க இப்ப 390 ரூபாய் 400 ரூபாய்க்கு விற்கப்படும். அதே நேரம் பெட்ரோல் வந்து இப்ப 410 ரூபாவுக்கு வந்திருக்கு. 410 ரூபாவுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் பெட்ரோல் உண்மையில வந்து அவர்கள் இந்த மானிய அடிப்படையில வழங்குறதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 280 ரூபாய்க்கு வழங்குது. அது எல்லாமே அப்பட்டமான பொய். மானியம் பண்றது எல்லாமே பொய்யான கதை. அதே நேரம் இந்த நிலக்கரி ஊழலால் ஏற்பட்ட இழப்பீட்டை யார் மீது சுமத்தி விட்டுருக்கணும்னு சொன்னால் மக்கள் மீது தான் சுமத்தி விட்டுருக்கணும். அதே நேரம் இன்னொரு பாதிப்பு, இந்த முதலீட்டாளர்கள் இப்படியான இந்த மின்சார கட்டணங்கள் உயர்வு மற்றும் எரிபொருட்களின் உயர்வு காரணமாக முதலீட்டாளர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்களோட உற்பத்தி பொருளின் விலை அதிகரிக்கைகள்ல ஏற்றுமதி செய்யறதுல அவங்களுக்கு ஒரு பாரிய நெருக்கடிகள் உருவாகும். ஆகவே அரசாங்கம் தொடர்ச்சியா வந்து இப்படியான பொய்களை தான் சொல்லி வருது. அடுத்து வந்து இந்த IMF இந்த கடன் இவர்கள் தொடர்ந்து வாங்கி கொண்டிருக்கீங்களோ, இன்னொரு பக்கத்தால் IMF இந்த கடன் அதிகரிச்சு கொண்டிருக்கு. அதே நேரம் இந்த பொருட்களினுடைய வெளியேற்றமும் வந்து அரசாங்கத்துக்கு இன்னொரு வகையில, அதாவது வந்து கடன் சுமையை அதிகரிச்சு கொண்டுதான் இருக்கு. அதாவது டிட்வா புயலுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு பாரிய நெருக்கடி உருவானது. அதுக்கு பிறகு அந்த நெருக்கடிக்கு பிறகு இப்பொழுது இவர்களுக்கு இந்த நிலக்கரி ஊழலோட இன்னும் ஒரு பெரிய நெருக்கடி உருவாகி இருக்கு. ஆனா அவர்கள் வெளியில சொல்லி அது நெருக்கடி சொல்ல. அவர்கள் இப்ப பார்லிமெண்ட்ல எப்படி சொல்லினோம்னு சொன்னா, முதலிருந்தாக்களும் களவெடுத்தவரானே, முதலிருந்தாக்களும் ஊழல் செய்தவரானே, முதலிருந்தாக்களும் நிலக்கரி கொள்வனவில டீல் செய்தவரானே, முதலிருந்தாக்களும் திரைசேரிக்குள்ள காசு களவெடுத்தவரானே என்று சொல்லிடும். அதாவது வந்து உண்மையில இவங்கள் முதல் ஆட்சியாளர்கள் கல்லறன்றது அவர் சொல்லி தெரியல. தமிழ் மக்களுக்கு வடிவா தெரியும் அவங்க முழுக்க கல்லறண்டு. இந்த ராஜபக்ச குடும்பத்தை தமிழ் மக்கள் 2009க்கு பிறகு எந்த காரணம் கொண்டும் ஆதரிக்கிறது. அதை மட்டும் இவர் புரிஞ்சு கொள்ளும். இவன் நினைக்கணும் என்னென்றா, தமிழ் மக்கள் ஒரு காலத்திலையும் ராஜபக்ச குடும்பத்தை ஆதரிச்சார்கள் இல்லை. 2005 ஜனாதிபதி தேர்தலில் கூட மைந்தைக்கு யாரும் போட் போட இல்லை. சிங்களவர் போட் போட்டுதான் மைந்த வந்தார். அதுக்கு பிறகு 2009 யுத்தம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் தான் போட் போட்டவங்களையோடைய மைந்தாவுக்கு போட் போட இல்லை. அது சம்பந்தம் செய்த வேலையால கொஞ்சாவுக்கு தான் போட் போட்டது சனம், மைந்தாவுக்கு போட் போடல. அதுக்கு பிறகு நல்லாட்சியில மைத்திரிக்கு போட் போட்டவங்க மைந்தாவுக்கு போடல, மைந்த தோல்வியில விட்ட போன. அதுக்கு பிறகு சஜித்துக்கு போட்டவங்க கோத்தபாயாவுக்கு போடல, கோத்தபாயா சிங்கள மக்கள் போட்டால வெண்டவர். அதுக்கு பிறகு சஜித்துக்கு போட்டவங்க கூடுதலான போட் பொது வேட்பாளர் சங்குக்கும் போட்டவங்க தமிழாக்கள். ஆனால் அனுராவுக்கு போடல. அனுராவுக்கு கிடைச்ச வாக்கு உண்மையிலே அவர் 50% வாக்கை சிங்கள மக்களால கூட எடுக்கல. ஆகவே இந்த கல்லறை காட்டுற கதையெல்லாம் தமிழாக்களுக்கு இந்த அனுர அரசாங்கம் காட்டக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஒரு காலமும் ராஜபக்ச குடும்பத்தை தமிழ் மக்கள் எந்த எந்த காலத்திலேயும் ஆதரிக்க போறதில்லை, இதுக்கு முதலும் ஆதரிக்க. ஆகவே அவர்களின் இயலாமைய இதுல காட்டினோம். களவு உண்மையில வந்து நீ இந்த ஆட்சியில நடந்த பிரச்சனைக்கு விளக்கத்தை சொல்லலையா? நீங்க விளக்கம் சொல்லி ஜனாதிபதினு சொல்ற. ஜனாதிபதி எப்படி ஒரு அதாவது வாக்களிச்ச மக்களுக்கு முன்னால வந்து சொல்றாரு, இவ்வளவு பிரச்சனை நடந்துருக்கு, மக்கள் இவ்வளத்தை பொறுப்படுங்கோ, இவ்வளத்தை அவை பொறுப்படுத்த. அவர் பங்கு போறதுக்கு அவர் யார்? பங்கு போட்டு மக்கள் மீது வரியற விடவா ஜனாதிபதியை மக்கள் நியமிச்சது? மக்களா தவறு செய்தார்கள்? தவறு மக்கள் செய்யலையே. இந்த பணம் பொக்கெட்டுகள் ஆட்ட பொக்கெட்டுகளை போனதுண்டு இல்ல ஜனாதிபதி கண்டுபிடிக்கும். கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லித்தானே வந்து நீங்க ஊழலை பிடிப்போம், இனவாதம் இல்லாத நாட்டை உருவாக்குவோம், மதவாதம் இல்லாத நாட்டை உருவாக்குவோம் என்றுதானே வரிக்கு வரி மேடைக்கு மேடை பேசி தமிழ் மக்களை வயது போன அம்மா மேல கட்டி கொஞ்சி கதிரைகள்ல இருந்து எல்லாம் நாடகம் போட்டீங்க. இன்றைக்கு என்ன நடக்குது? இன்றைக்கு எத்தனை அம்மாக்கள் கண்ணீரும் கம்பலையுமாக பிறந்த பிள்ளையினுடைய நிகழ்வை துயிலும் இல்லத்துல போய் செய்ய முடியாமல் நாளுக்கு நாள் செத்து கொண்டிருக்குது. எத்தனை டேமர் செத்து கொண்டிருக்குது. இன்றைக்கு எத்தனை பேர் காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய தாய் தந்தைகள் உறவினர்கள் தங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் நாளுக்கு நாள் சேர்த்து கொண்டிருக்குது. உண்மையில நீங்கள் ஒரு நீதியான ஆட்சியை பெற்றுக் கொடுக்க வந்திருந்தா இதுகளுக்கான பதில்களை நீங்க பெற்றுக் கொடுத்திருக்க வேணும். ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் வந்து இப்ப இருக்கிற நிலைமையில அவர்கள் கடந்த கால ஆட்சியாளர்களை சொல்லி தாங்களும் அப்படியான செயற்பாடுகளை செய்ய முயற்சிக்கிறார்களே ஒழிய அவர்கள் கடந்த கால ஆட்சியில நடந்ததை போன்ற ஒரு செயற்பாட்டை தடுத்து நிறுத்த தயாராக இல்லை.
தடுத்து நிறுத்த தயாராக. காணாமலாக்கப்பட்டவர்களின் தாய்மாரின் ஒரு அறிக்கை ஒன்று ஊடகம் வழியாக வந்திருக்கின்றது. எங்களை நிம்மதியாக சாக என்றாலும் விடுங்கள் என்று சொல்லி, அதன் அர்த்தம் என்னென்று சொன்னால் இவர்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டார்கள் என்பதை அவர்கள் முற்றுமுழுதாக மனதிலே திறமாக நினைத்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது அப்படியான உரை நீங்கள் அங்கே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த சந்தர்ப்பங்களில் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? உண்மையாக ஆழ் மனதில் அவர்கள் நினைத்தால் இதுக்கான ஒரு நியாயமான விசாரணை ஒன்றை போட்டு போகணும். அல்லாட்டி தங்களால முடியாதுன்னா ஒரு இன்டர்நேஷனல் இன்குவாரிக்கு இவர்கள் உடன்பட்டிருப்போம், சர்வதேச விசாரணைக்கு வந்து இவர்கள் உடன்பட்டிருப்போம். அதே நேரம் இன்னொரு வகையில் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் ஆரம்பத்துல கேட்கல இவர் ஜனாதிபதி சொன்னவர் தன்னுடைய சகோதரன் ஒருவரும் காணாமல் போனதுன்னு சொல்லி சொன்னவர். ஆகவே இது ஒரு ஜனாதிபதி இந்த விடயத்துல சாட்டுப்போக்காக சொல்லி கடந்து சென்றார். அனுதாபத்தை தேடி கொண்டு போனாரே ஒழிய அனுதாபத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நீதி வழங்குறதுக்கு அவர் தயாராக இருக்கவில்லை. இப்போ ஜனாதிபதியை பொறுத்தவரை இல்லை, எல்லா விஷயத்திலையும் எப்படி பாக்குறாருன்னு சொன்னால், இப்ப உங்களோட வீட்டை வந்து ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொல்லி நாங்கள் வாரம்னு சொன்னா, ஐயோ எங்களுடைய அம்மாவும் அப்ப செத்துட்டான்னு சொல்லி அழுகிற மாதிரி தான் இவட்ட நிலப்பாடு இருக்கு. அதாவது வந்து ஒப்பாரி வைக்கிறவன் தலைவன் இல்லை. தலைவன் சொன்னா கூப்பிட்டு பிரச்சனையா என்ன பிரச்சனை, அதுக்கு எப்படி தீர்வு எடுக்கணும்னு சொல்லி ஐடியா போட்டு அந்த மக்களுக்கு தீர்வா கொடுக்கணும். இல்லையாண்டா இது எந்த கையில இல்லையாண்டு சொல்லிவிட வேண்டியா? ஏன்னா அவர் என்ன கடவுளா? அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மனிதன், சாதாரண மனிதன் தானே. மக்களால் தெரிவு செய்யப்பட்டு ஒரு ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். ஆகவே அவர் ஏழுமன் சொல்லணும், இல்லையண்டா இல்லையன்னு சொல்லணும். அது இல்லையண்டா என்ன மக்கள் என்ன அவரை தூக்கி எறிஞ்சிருக்கணுமா அல்லது பிடிச்சு இழுத்து போடுவினோமா? இல்லத்தானே. அவர் சொல்லலாம் நெஞ்சில, அதாவது மடியில கனம் இல்லை என்று சொன்னார் அவர் வெளிப்படையாகவே பேசலாம், எந்த பிரச்சனையும். நான் இதுல எஸ்டிஎஸ்ல பல விடயங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த தையத்தி விகாரைக்கு நான் சொன்னேன், அவர் உண்மையான ஒரு தலைவராக இருந்திருந்தா கூப்பிடு இந்த பிரச்சனையை ஒரு நாள்ல ஒரு மணித்தியாலத்துல சார்ட் அவுட் பண்ணிருக்கலாம். அந்த மக்கள் என்ன அவரை தொண்டையில பிடிக்க போறாங்க, அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிருக்கலாம். அந்த மக்கள் எவ்வளவுக்கு போட்டு இழுத்து கஞ்சி ஆக்கி காயிறு திரிச்சு அந்த மக்கள் எவ்வளவுக்கு அவமானப்படுத்துறீங்க. சொந்த காணி சொந்த உறுதியோடு இருக்கிற மக்களை எவ்வளவுக்கு நீங்க போலீசாரை வச்சு அதிகாரிகளை வச்சு எவ்வளவுக்கு நீங்க கேவலப்படுத்துறீங்க. கடைசியா அளவீட்டுக்கு வர சொல்லி போட்டு நடு சந்தியில நின்று ஐசிய கொண்டா அதை கொண்டா இதை கொண்டான்னு சொல்லி எவ்வளவு கேவலமாக அந்த மக்களை நடத்துறீங்க. என்ன நடத்துறீங்க? அந்த லிஸ்டிலேயே அந்த உரிமையாளர் சொல்றாரு, இதுதான் எந்த பேர், இதுதான் இந்த ஐசி நம்பர்ன்னு சொல்லு. அப்ப ஐசி கொண்டாங்க அந்த போற வாகனங்கள் எதுவிலையும் விசாரிக்காமல் தங்களுடைய வாகனங்கள் எல்லாம் செல்கிற போது திட்டமிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் டோர்ச்சர் பண்ணுவாப்போட, அவர்களை நீங்கள் துன்புறுத்துமாப்போட தான் அதை செய்யறீங்க. துன்புறுத்துறீங்கன்னு சொன்னால் இவரோட ஆட்சியில நீதி கிடைக்கும் என்று நம்புறவன் அடிமுட்டாளா தானே இருப்பான். இவங்களோட ஆட்சியில எந்த நீதியும் கிடைக்க தயாரில்லை. உண்மையில இந்த ஜனாதிபதி இனவாதம் இல்லாத ஒரு ஆட்சியை செய்கிறாருன்னு சொன்னால் அவர் ஒன்றும் செய்ய வேண்டாம். வடக்கு கிழக்கு இணைங்க, வடக்கு கிழக்கை ஒருத்தரும் பிரிக்கலே, வாங்கதான் பிரிச்சது. இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் நீதிமன்றத்துக்கு போய் தான் பிரிச்சது. மைந்தவோ அல்லது ரணிலோ அல்லது மைத்திரியோ யாருமே அது பிரிக்கல. இது பிரிச்சது வந்து இவங்கள் தான் போய் பிரிச்சது. நீங்க வேற ஒன்றுக்கும் நீதி தர முடியாட்டியும் முடிந்தால் நீங்க இனவாதம் இல்லை, நீங்கள் ஒரு நேர்மையான முறையில தான் ஜனநாயக ஆட்சி செய்ய விரும்புறீங்கள்னு சொன்னால் உங்களால முடிந்தால் ஒன்று செய்யறான். நீங்கள் இந்த வடக்கு கிழக்க திருப்பி ஜாயின் பண்ணுங்க, இணைச்சி விடுங்க, அதை மட்டும் அவர் செய்யுங்க பார்ப்போம், உங்களோட நிரூபியுங்கோ பார்ப்போம். நடக்கவே நடக்காது. நீங்கள் கூறியது போல் இந்த காணி உரிமையாளர்கள் இந்த புத்த விகாரையாதிபதியை அடித்து திரட்டுவதற்கு கன நேரம் பிடிக்க போறதில்லை. ஆனாலும் கூட அரசாங்கம் சொன்ன அந்த செயல்பாட்டை செயல்படுத்தாட்டிலும் கூட தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றார்கள். இப்படியான துரோகமான வேலையை செய்து நாங்கள் ஒரு கிளர்ச்சியை தூண்டக்கூடாது என்றொரு மனோநிலையில் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த போதி ஒருவர் மட்டும் இருந்து கொண்டு இந்த காணியை அடம் பிடித்து கொண்டு தான் அதன் தன்னுடைய ஒரு தனித்துவத்தை காண்டி இந்த மக்கள் எல்லாம் வெளியே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆங்காரத்தோடு நிற்பது உண்மையிலேயே இது தவிர்க்கப்பட வேண்டிய விடயம். இது உண்மையில் புத்த சாசனம் என்பது புத்த சாசனத்தில் இருக்கின்றது. சமத்துவம் தர்மத்தோட வாழவன் முறை. இந்த தர்மத்தை இந்த புத்த போதிக்கு போதித்தவர்கள் யார்?
அந்த போதகர்கள் யார் என்பதும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த புத்த சாசனம் இவரை அழைத்து நிச்சயமாகவே கூறியிருக்க வேண்டும், நீ இதை விட்டுட்டு வா, அல்லது இந்த தனித்துவமாக அது இந்த புத்த விகாரை இருக்கின்ற இடத்தை மட்டும் வைத்துக் கொண்டு மிச்சத்தை கூட என்று சொல்லி. ஆனாலும் இந்த புத்த போதிகளும் இதற்கு ஒத்துழைப்பாகத்தான் இருக்கின்றார்கள், அவருடைய மதத்தை திணிப்பதற்காக. இல்ல, அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு ஆக்கிரமிப்பு ஒன்றை தங்களுடைய அந்த மத ஆடைக்குள்ளால் செய்ய முயற்சிக்கிறார்கள். இதுதான் இன்று நேற்றல்ல, இது ஆரம்பத்திலிருந்தே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த விடயம் ஒரு புதிய விடயம் அல்ல. ஆனால் ஆட்சியாளர்கள் ஒரு புதிய சிந்தனையை சொல்லி, புதிய கொள்கை வழிபாட்டை சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தது. ஆகவே அதன் அடிப்படையில் தான் நாங்கள் திரும்ப திரும்ப அவருடன் கேட்கிறோம், நீங்கள் மதவாதமற்ற இனவாதமற்ற நாட்டை உருவாக்க போறோம் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், சொல்லி வந்த நீங்க சொல்லிக்கொண்டு இப்பவும் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க மேடையில. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்க உறுதி இல்லாத ஒரு காணிக்குள்ள சட்டவிரோதமா கட்டி இருக்கிற பிகாரிய எப்படி அழைப்பீங்க? நீங்க அப்ப சட்டவாட்சியா செய்றீங்க? நீங்க சட்டவாட்சியா செய்றீங்க, சட்டத்தின்படி ஆட்சி செய்றீங்கன்னு சொன்னால் உறுதி பத்திரத்தோட இருக்கிற மக்களின் காணியை நீங்களே நடக்கணும், விடுங்கோ. அந்த மக்கள்கிட்ட போய் காணிக்கை இருப்பீங்க தங்கட வாடின. அப்ப இது சட்டத்துக்கு முரணா இல்லையா? எல்லாத்துக்கும் சட்டம் கரைக்கிற நீங்க இது சட்டத்துக்கு முரணா இல்லையா? உறுதி இல்லாத காணிக்குள்ள சட்டவிரோதமா பிகார கட்டி இருக்கிற பிகாராதிபதிக்கு பயப்படுற நீங்க உறுதியோட நிக்கிற மக்களையே நீங்க விடுறீங்கள் இல்லை? ஏன் விடுறீங்கள் இல்லை? அப்ப இது சட்டவிரோதம் தானே, இந்த ஆட்சி சட்டவிரோதமா தானே நடக்குது. டயஸ்போரால இருக்கிறார்களை தான் நாங்கள் கேட்க வேணும், அவர்களுக்கு புதிவாடுறாக்களை தான் நாங்கள் கேட்கிறோம். நீங்க அவர்களோட எடுத்து போன்ல கதைக்கிறார்கள் கேளுங்க, ஏகேடியை கேளுங்க, நீங்க இது சட்டவிரோதமா இல்லையா? சட்டவிரோத ஆட்சிக்கு இடம் இல்லையான்னு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்க இது சட்டவிரோதமா இல்லையான்னு கேளுங்க. அப்பதான் நீங்க கேட்டாதான் பதில் வரும். எங்களை பொறுத்தவரையில தெரியும் இது சட்டவிரோத ஆட்சி தான் இங்க நடக்குது. ஏன்னு சொன்னா ஊழல் இல்லை என்ற அரசாங்கத்துக்குள்ள எப்படி ஊழல் நாளுக்கு நாள் ஒவ்வொன்றா வந்து கொண்டு இருக்கு. தமிழ் மக்களுக்கு ஏதோ செய்கிறோம்னு சொல்லி வந்து ஆலாபரணம் பண்ணி நாட்களுக்கு இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு என்ன செய்றீங்க? என்ன செய்யறீங்க? ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே. இன்றைக்கு வலிவடக்கு ஒரு பெரிய, யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில வலிவடக்கு பிரதேசம்ன்றது ஒரு பெரிய செல்வம் கொழிக்கும் பூமி. அங்க ஒரு இலங்கையிலேயே முதல் தரமான ஒரு காலத்தில இருந்த மீன்பிடி துறைமுகம் மயிலிட்டி இருக்கு. அதை விட விவசாய நிலம்ன்றது அங்கதான் பெரும் திரட்சியா இருக்குது. அந்த விவசாய நிலத்தில இருக்கிற உற்பத்தியை காணும் வடக்கு மாகாணத்துக்கு முழுக்க சப்ளை பண்றதுக்கு. அத்தனை பிரதேசங்கள்லையும் மரக்கறி உற்பத்தி செய்தால் வடக்கு மாகாணத்துக்கு மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்றது மாத்திரமல்ல, வெளியிலையும் ஏற்றுமதி செய்யலாம். அந்த மீன்பிடி, அங்க இருக்கிற மீன்பிடி வடக்கு மாகாண மக்களுக்கு உணவு கொடுத்து வேணைய இடங்களுக்கும் ஏற்றுமதி செய்யலாம். அப்படியான ஒரு வளமான இடம். ஏன் நீங்க திட்டமிட்டு அபகரிக்க முயற்சிக்கிறீர்கள்? இது ஒரு திட்டமிட்ட நாடகம். இது ஒரு கடந்த கால ஆட்சியாளர்கள் தொடர்ந்து வருகிற அந்த நிகழ்ச்சியினர்களைத்தான் நீங்களும் பின்பற்றுகிறீர்கள். வெளிப்படையா சொல்றீங்கள், KKS நாங்கள் அதாவது வர்த்தக துறைமுகமாக மாற்ற மாட்டோம், காங்கேசன் துறையை வர்த்தக துறைமுகமாக மாற்ற மாட்டோம் என்று வெளிப்படையாக சொல்றீங்க. கலாலி ஏர்போர்ட்டுக்குள்ளால வாராக்களுக்கு எத்தனை விசாரணைகள் மறைமுகமாக நடக்கு? ஏன் நடக்கு? அதால வரக்கூடாது, டோர்ச்சர் நடக்குது திட்டமிட்டு. ஆகவே அதால கேள்வி, கேள்வி, என்னதுக்கு போ, நீ ஏன் வந்த, நீ என்ன செய்யற அந்த கேள்வி. அப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாமே அதாவது திட்டமிட்டு அந்த பகுதி ஒரு கேபிட்டலா மாறக்கூடாது, ஒரு நிதி நகரமாக, நிதி வளம் சார்ந்த பிரதேசமாக மாறக்கூடாது என்பதில் கடந்த கால ஆட்சியாளர்களை போல இவர்களும் அப்படித்தான் எண்ணினோம். ஆகவே இதன் காரணமாக எதிர்காலத்தில இராணுவத்துக்குரிய முக்கிய தளங்களை அமைச்சு கொண்டு சிங்கள குடியேற்றங்களை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி விகாரைகளை பலவிச்சு கொண்டு அப்படி வரலாம் என்ற ஒரு நீண்ட கால கள்ள நோக்கம் இருக்கே ஒழிய அது யதார்த்தமா வெளிப்படையாக அந்த மக்கள்கிட்ட அந்த நிலத்தை ஹேண்டிங் ஓவர் பண்றதுக்கு அதை தயாரா இல்லை. தயாரா இருப்பினம்னு சொல்லியிருந்தா ஜனாதிபதி ஒரு நாள்ல ஓர்டர் போடலாம், டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கு வலிவடக்குல 2600 ஏக்கர் இருக்குது, 2000 ஏக்கரையாவது நீங்க ஒரு மாசத்துக்குள்ள அப்பட வேணும்னு சொல்லி ஓட பண்ணினா நடக்கும். ஏன் செய்யல? செய்ய விருப்பம் இல்லை, செய்யவும் மாட்டேன். உண்மை. நாங்கள் இது போன்று பல விடயங்களை இங்கே
பேசியிருந்தாலும் கூட பல இப்பொழுது எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல இடங்களில் சிங்கள குடியேற்றம் நீங்கள் கூறியது போல இந்த புத்த கோயில்களை அமைத்துவிட்டு அங்கே விகாரைகளை அமைத்துவிட்டு அதில் அந்தந்த பகுதிக்கு கொண்டு வந்து சிங்களவர்களை குடியேற்றி அந்த இடம் தங்களது ஆக்குதன் மூலம் தமிழ் மக்களின் இனத்தின் தொகையை குறைப்பது அல்லது மாறுபட்டு சிங்களவரும் தமிழர்களும் திருமணம் செய்து கொண்டதன் மூலம் அதில் மாறுபட்ட விடயங்கள் வருவது போன்ற பல சூழ்ச்சிகளின் மத்தியிலே இந்த அரசும் அதை கையாளுகின்றது என்பது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தர்மம் என்பது கூறப்படுகின்றது ஒழிய அதை செயல்படுத்துவதாக இல்லை என்பதும் நாங்கள் கண்ணூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அன்னளவாக ஒரு வருடமும் 8 மாதம் அல்லது 9 மாதம் ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன். இந்த இவ்வளவு காலத்துக்குள்ளே தமிழர்களுக்கு சொன்ன நீங்கள் கூறியது போல தமிழர்களுக்கு சொன்ன எந்த விடயங்களும் அங்கே ஒரு விடயம் என்றாலும் நிறைவேற்றப்படாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் புரிந்திருக்கின்றீர்கள். இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களும் நீங்களாக தன்னாதிக்கமாக செயல்பட வேண்டிய விடயங்களும் கணக்கவே இருக்கின்றது. இணைந்திருப்பவர்கள் அவர்களோடு இணைந்து நின்று பொய்யான தகவல்களை கூறுபவர்களை இனம் காண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய அரசியல் ஆய்வுக்களத்தில் உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய தாயகம் பற்றிய பேசப்பட்ட விடயங்கள் அனைத்துமே முக்கியமானவை. அந்த வகையிலே சபாகோதாஸ் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். நன்றி சபாகோதாஸ், கலந்து சிறப்பித்தமை. நன்றி செவ்வாண்ணா, நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நல்ல உறவுகள், தாயத்திலிருந்து நாங்கள் என்ன முக்கிய தகவல்களை எடுத்து வர வேண்டும் என்பதற்காக சபாகோதாஸ் நேரிய நோக்கில் பல விடயங்களை எடுத்து வருகின்றார். அந்த வகையிலே எங்களோட அந்த சிறப்பித்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் ஆய்வுக்களத்தில் தாயத்திலிருந்து சபாகோதாஸ் அவர்கள் இவர் முன்னைய நாள் மாகாண சபை உறுப்பினராகவும் வரலாற்று ஆசிரியராகவும் அது மட்டுமல்லாமல் ஒரு அரசியல் ஆய்வாளராகவும் சிறப்பான அது மட்டுமில்லாமல் இன்னும் பொதுப்பணிகளை நிறையவே செய்து கொண்டு வருகின்றார். தாயக மண் நேசிப்போடு இன்னும் தன்னுடைய செயல்பாடுகளை செயல்பட்டு வருகின்றார். அரசியல் ஆய்வுக்களத்திலும் அது போன்று எங்களுடைய மக்களுக்கு தேவையான விடயங்களை எடுத்து வருகின்றார். அதனால் தொடர்ந்து தொலைக்காட்சியோடு அவர் எங்களோடு இணைந்திருக்கின்றார் என்பதையும் கூறிக்கொண்டு நாங்கள் விழித்து இருப்பதே எங்களுக்கு சிறப்பாகும் என்பதையும் கூறிக்கொண்டு அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.